வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். போன வருஷம், அதாவது 2025ல வெளியாகி பயங்கரமா பேசப்பட்ட கூலி படத்த பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இந்த படம் பத்தி நெறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. பாக்ஸ் ஆபீஸ் நம்பர்ஸ் இருக்கு. அப்புறம் படம் பார்த்தவங்களோட கருத்துக்கள்னு பல விஷயங்களை நாம இன்னைக்கு அலசப் போறோம். முக்கியமா சில ஆன்லைன் ரிவ்யூஸ், பத்திரிகை விமர்சனங்கள், அப்புறம் பரத்வாஜ் ரங்கன் மாதிரியான விமர்சகர்கள் என்ன சொன்னாங்க, IMDb, தெலுங்கு 360 மாதிரி தளங்கள்ல என்ன கருத்துக்கள் இருக்கு, வசூல் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு எல்லாத்தையும் பார்த்து தான் பேச போறோம். சூப்பர். அப்போ இந்த படத்தோட பலம் என்ன? எங்க சறுக்குச்சு? பிசினஸ் ரீதியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு? இது எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவா, அதே சமயம் கொஞ்சம் சுவாரஸ்யமாவும் சொல்லணுங்கிறது தான் எங்க நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாமா? படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் எல்லாரும் சொல்றாங்க இல்லையா? அவரோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ், அந்த ஸ்டைல், அதுவே படத்தை தாங்கி பிடிக்குதுன்னு நிறைய விமர்சனங்கள் சொல்லுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா. அதுல அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரஜினிகாந்தோட அந்த ஸ்டார் பவர், அந்த ஈர்ப்பு, அதுதான் கூலி படத்தோட ஒரு முக்கியமான தூண். பல வருஷமா ஒரே மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியறது அது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா இதோட சேர்த்து நாம பார்க்க வேண்டியது, இது ஒரு பக்கா மாஸ் என்டர்டெய்னர். ஓ, அதாவது ரஜினி ரசிகர்களை குறி வச்சு எடுத்த படம் சொல்றீங்களா? கரெக்ட். அந்த ஸ்டைல், ஆக்ஷன், பஞ்ச் டயலாக், பிரம்மாண்டமான விஷுவல்ஸ்னு ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஃபில்மி பீட், ஆன் மனோரமா விமர்சனங்கள் கூட இதையே தான் சொன்னாங்க. ரஜினியோட ஸ்டைலும் மேனரிசமும் திரையில ஒரு கொண்டாட்ட மாதிரி இருக்குன்னு பலரும் சொன்னாங்க. இது படத்தோட பிசினஸ் வெற்றிக்கு எந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்குன்னு நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஆமா ஆமா, அந்த பாக்ஸ் ஆபீஸ் பத்தி பேசுவோம். ஆரம்ப வசூலே ஒரு மாதிரி அதிரடியா இருந்துச்சே. முதல் நாள்லே இந்தியால மட்டும் சுமார் 65 கோடி ரூபாய் நெட் கலெக்ஷன் பண்ணதா அப்போதே ஆரம்ப கட்ட தகவல்கள் சொல்லுச்சு. பெரிய ஓப்பனிங் இல்லையா? ஆமா, ரொம்ப பெரிய ஓப்பனிங். உலக அளவுல பாத்தீங்கன்னா முதல் நாள் மொத்த வசூல் ஒரு 150 கோடி ரூபாய் இருக்கலாம்னு கூட சில செய்திகள் வந்துச்சு. இந்தியா டுடே, இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதிரி தளங்கள் இதை ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது எதை காட்டுதுன்னா, படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, ரஜினியோட மார்க்கெட் இன்னைக்கும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறது தான். அந்த முதல் சில நாட்கள் தியேட்டர்ல பயங்கர கூட்டம் இருந்ததாகவும் சொன்னாங்க. சரி, அந்த ஆரம்ப வேகம் அது படத்தோட மொத்த வசூல்ல எப்படி தெரிஞ்சுது? படம் தியேட்டர் ரன் முடிக்கும் போது என்ன நிலவரம்? இதுல கொஞ்சம் மாறுபட்ட மதிப்பீடுகள் இருக்கு. ஆனா பொதுவா பார்க்கும்போது உலக அளவுல அதோட மொத்த தியேட்டர் வசூல் சுமார் 514 கோடியிலிருந்து ஒரு 675 கோடி வரைக்கும் இருக்கலாம்னு ஒரு கணிப்பு இருக்கு. இந்தியால மட்டும் நெட் கலெக்ஷன் சுமார் 285 கோடி ரூபாயோட முடிஞ்சதா கோய்மொய் மாதிரி சில ட்ரேட் சைட் சொல்லுது. ஆக விமர்சனங்கள் எப்படி இருந்தாலும் பிசினஸ்ல இது ஒரு பெரிய வெற்றி படம் தான், அதுல சந்தேகமே இல்ல. சரி, அப்போ பாக்ஸ் ஆபீஸ்ல ஜெயிச்சிருச்சு, வசூலை தாண்டி படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தியும் பேசலாமே. குறிப்பா அனிருத் மியூசிக், அது பெரிய ஹிட் ஆச்சே. ஆமா, நிச்சயமா. படத்தோட பாட்டு, பின்னணி இசை ரெண்டுமே பெரிய அளவுல ரீச் ஆச்சு. அது பொதுவான கருத்து. அந்த மாஸ் சீன்ஸ்க்கெல்லாம் அனிருத்தோட மியூசிக் இன்னும் ஒரு எனர்ஜி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அது படத்தோட முக்கியமான பிளஸ் பாயிண்ட். மியூசிக் தவிர ஒளிப்பதிவு, ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் இதெல்லாம் அதுவும் நல்லா பேசப்பட்டுச்சு. படத்தோட ஒளிப்பதிவு, அதோட அந்த பிரம்மாண்டம், விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததா ஆன் மனோரமா மாதிரி சில விமர்சனங்கள் குறிப்பிட்டு இருந்தது. டெக்னிக்கலா படம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது உண்மைதான். இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் படத்துக்கு அந்த டெக்னிக்கல் குவாலிட்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? அது கண்டிப்பா படத்தோட அனுபவத்தை கூட்டியிருக்கு. சரி, இவ்ளோ பிளஸ் பாயிண்ட்ஸ். ஆனா மைனஸ் பாயிண்ட்ஸும் நிறைய பேசப்பட்டுச்சே. முக்கியமா அந்த கதை சொல்ற விதம் சரியில்ல, ஒரு கோர்வையே இல்ல, சில சீன்ஸ் எல்லாம் பாதியில நிக்கிற மாதிரி இருக்குன்னு பரவலா சொன்னாங்களே. பரத்வாஜ் ரங்கன் மாதிரி விமர்சகர்கள் கூட இத பத்தி ரொம்ப அழுத்தமா சொல்லியிருந்தாங்க. ஆமா, அதுதான் படத்தோட ஒரு முக்கியமான மைனஸ் பாயிண்டா நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு சீரான கதை ஓட்டம் இல்ல, சில பகுதிகள் ஒண்ணுக்கூன்னு தொடர்பில்லாம இருக்குன்னு ஒரு ஃபீல், சில சப்ளாட்ஸ் ஆரம்பிச்சு ஆனா அதுக்கு ஒரு முடிவில்லாம போனதாகவும் விமர்சனங்கள் வந்துச்சு. இது நீங்க எவ்வளோ பெரிய ஸ்டாரை வச்சு எடுத்தாலும் கதையில ஒரு தெளிவு இல்லைன்னா ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அது சிலருக்கு படத்தோட அனுபவத்தை பாவிச்சிருக்கலாம். ஓ, அதோட சேர்த்து படத்தோட 2ஆம் பாதி அப்புறம் கிளைமேக்ஸ் பத்தியும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சே. முதல் பாதி நல்லா வேகமா போயிட்டு 2ஆம் பாதியில வேகம் குறைஞ்ச மாதிரி, கிளைமேக்ஸ் ரொம்ப யூகிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. IMDb, தெலுங்கு 360, ஒன் இண்டியா இதெல்லாம் இந்த கருத்துக்கள் இருந்துச்சு. ஆமா, நீங்க சொல்றது சரி. இதுவும் நிறைய பேர் சொன்ன ஒரு குறைபாடு. படத்தோட வேகம் 2ஆம் பாதியில குறிப்பா கிளைமேக்ஸை நெருங்கும்போது கொஞ்சம் டல் அடிச்சதா நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க.
அந்த கிளைமேக்ஸ் அது எதிர்பார்த்த ஒரு தாக்கத்தையோ ஒரு புதுமையோ கொடுக்கலங்கிறது ஒரு பொதுவான விமர்சனம். ஒரு மாஸ் படத்துக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம். அதுல கொஞ்சம் சறுக்கினது சிலருக்கு ஒட்டுமொத்த படத்தோட திருப்தியை குறைச்சிருக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விமர்சனம், படத்துல நாகார்ஜுனா அப்புறம் அமீர் கான் கேமியோன்னு பெரிய ஸ்டார்ஸ் இருந்தும் அவங்கள சரியா யூஸ் பண்ணலன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆமா ஆமா, அதுவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இவ்ளோ பெரிய திறமையான நடிகர்கள் இருந்தும் அவங்களுக்கு ஒரு அழுத்தமான ரோலோ இல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி காட்சிகளோ ஏன் போதுமான ஸ்கிரீன் டைம் கூட சரியா கொடுக்கலன்னு சிலர் கருத்து சொன்னாங்க. இது படத்தோட மொத்த பொட்டன்ஷியலையும் சரியா பயன்படுத்தலையோன்னு ஒரு கேள்வி வருது. ஒருவேளை கதை முழுக்க ரஜினியை சுத்தியே இருக்கணும்னு அப்படி செஞ்சாங்களான்னு தெரியல. ஆனா இது மத்த ஸ்டார்ஸோட ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றமா இருந்திருக்கலாம். சரி, கடைசியா ஒரு பாயிண்ட். படத்தோட அடிப்படை கருவே ரொம்ப பழசு. அதாவது அந்த கதைக்களம் அதுவே ஒரு டெம்ப்ளேட் தான். அதை எக்ஸிக்யூட் பண்ண விதத்துலயும் சிக்கல் இருந்துச்சுன்னு சொன்னாங்களே, தெலுங்கு 360, ஒன் இண்டியா மாதிரி தளங்கள்ல. ஆமா, அந்த விமர்சனமும் இருக்கு. படத்தோட மையக்கரு அது ஒரு பழிவாங்கும் கதையா இருக்கலாம், இல்ல ஒரு டான் கதையா இருக்கலாம். அது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு இல்ல, பல படங்கள்ல நாம பார்த்த ஒண்ணுதான் அப்படிங்கிற கருத்து இருக்கு. அந்த பழைய கதையை சொன்ன விதத்திலையும், அதாவது காட்சிகள் அமைச்சதுலையும், ஒன்னோடொன்னு கனெக்ட் பண்ணதுலையும் சில லாஜிக் பிரச்சனைகள், ஒரு சீரான போக்கு இல்லைன்னும் சில விமர்சனங்கள் வந்துச்சு. இதை எதை காட்டுதுன்னா, ஒரு பெரிய ஸ்டார் படம்னாலும் கிரியேட்டிவா சில சவால்கள் இருக்கு. அந்த ஸ்டைலுக்கும் பிரம்மாண்டத்துக்கும் கொடுத்த கவனம் ஒருவேளை கதை சொல்ற நேர்த்தியில கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாமோன்னு சிலருக்கு தோணியிருக்கு. அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், சூப்பர் ஸ்டாரோட மேஜிக். இன்னொரு பக்கம் கதை, திரைக்கதை, செகண்ட் ஹாஃப், கிளைமேக்ஸ்னு இவ்ளோ விமர்சனங்கள். ஓடிடில வந்த பிறகும் கூட இத பத்தி இன்னைக்கும் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. அப்போ இதோட அர்த்தம் என்ன? நீங்க கேட்டது ஒரு நல்ல கேள்வி. கூலியை நாம எப்படி பார்க்கலாம்னா, இது சந்தேகமே இல்லாம பிசினஸ்ல ஜெயிச்ச படம். வசூல் அதை தெளிவா காட்டுது. ரஜினியோட ஸ்டார் பவர், அந்த மாஸ் ஃபார்முலாவுக்கு இருக்கிற டிமாண்டு, அந்த பிரம்மாண்டம், இதெல்லாம் சேர்ந்து அந்த வெற்றியை கொடுத்துருக்கு. ஆனா அதே சமயம் ஆர்ட் ஃபிலிம் கண்ணோட்டத்திலேயோ இல்ல விமர்சன ரீதியாவோ பார்த்தா இது ஒரு மிக்ஸ்டு பேக். அதாவது சிலருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு கொண்டாட்டமா இருக்கு. சிலருக்கு, குறிப்பா புதுமையான கதை, அழுத்தமான திரைக்கதை எதிர்பார்க்கறவங்களுக்கு இது திருப்தி அளிக்கல. நிறைய பேருக்கு சரி ஒரு தடவை பார்க்கலாம் ரகமா இருந்திருக்கு. அப்போ இந்த வித்தியாசம் ஏன் வருது? இவ்ளோ வசூல் பண்ற படம் ஏன் இவ்ளோ விமர்சனங்களையும் வாங்குது? ரசிகர்கள் எதை எதிர்பார்க்கறாங்க? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சினிமா ரசனைங்கிறது ஆளுக்காள் மாறுபடும். ஒரு குரூப் ஆடியன்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டாரோட ஸ்டைலு, எனர்ஜி, சில மாஸ் மொமெண்ட்ஸ் பார்த்தா போதும்னு நினைக்கிறாங்க. கதை, லாஜிக் எல்லாம் ரெண்டாம் பட்சம். கூலி இந்த ஆடியன்ஸை பெரும்பாலும் திருப்திப்படுத்தியிருக்கு. இன்னொரு குரூப் இருக்காங்க. அவங்க ஸ்டார் யாரா இருந்தாலும் கதை நல்லா இருக்கணும், திரைக்கதையில ஒரு கிரிப் இருக்கணும், புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு கூலியில இருந்த குறைகள் பெருசா தெரியுது. ஸோ இந்த 2 விதமான எதிர்பார்ப்புகள் தான் இந்த கலவையான ரெஸ்பான்ஸ்க்கு காரணம். இப்போல்லாம் பெரிய ஸ்டார் படம் வந்தா இந்த மாதிரி ஒரு விவாதம் வர்றது சகஜமாயிடுச்சு. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா யாருக்கு இது நிச்சயமா பிடிக்கும், யாருக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கலாம்? ரொம்ப சிம்பிளா சொன்னா, நீங்க ஒரு ஹார்ட்கோர் ரஜினி ரசிகரா இருந்தா, இல்ல பிரம்மாண்டமான ஸ்டைலான ஆக்ஷன் படங்களை விரும்புறவரா இருந்தா, அந்த விஷுவல்ஸையும் எனர்ஜியும் ரசிக்கிறவரா இருந்தா, கூலி உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கலாம். ஆனா நீங்க ரொம்ப டைட்டான ஸ்கிரிப்ட், ஆழமான கதை, இல்ல எக்தம் புதுமையான ஒரு சினிமா அனுபவத்தை தேடுறீங்கன்னா, உங்களுக்கு சில குறைகள் தெரிய வாய்ப்பிருக்கு. இது ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர். அந்த வேலையை இது செஞ்சிருக்கு. ஆனா எல்லாரோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செஞ்சுதான்னு கேட்டா அது கொஞ்சம் சந்தேகம்தான். புரியுது. ஆக கூலி படம் ரஜினிகாந்தோட அந்த பெரிய ஈர்ப்பு, அந்த கமர்ஷியல் மாஸ் ஃபார்முலா, பிரம்மாண்டமான மேக்கிங், இதெல்லாம் சேர்ந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. ஆனா அதே நேரம் கதை சொன்ன விதம், மத்த கேரக்டர்ஸை பயன்படுத்தினது, புதுமைன்னு சில விஷயங்கள்ல விமர்சனங்களும் இருக்கு. ஆமா, இதுதான் நாங்க உங்களுக்காக தொகுத்த இந்த படத்தோட ஒரு ஓவர்வியூ. இதுலேருந்து நீங்க முக்கியமா எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒரு படத்தோட வெற்றிங்கிறது வெறும் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பரை மட்டும் சார்ந்தது இல்ல. அதோட கலைத்திறன், அது பார்வையாளர்கள் மனசுல எவ்வளோ நாள் நிக்குது, காலப்போக்கில் அது எப்படி பார்க்கப்படுதுங்கிறதும் முக்கியம். கூலி பிசினஸ்ல ஜெயிச்சிருந்தாலும் இது ஒரு கிளாசிக்கா இருக்குமா, இல்ல அப்போதைக்கு ஒரு என்டர்டெய்னரா இருக்குமாங்கிறத காலம்தான் சொல்லும். இந்த அலசலை கேட்ட உங்களுக்குள்ள இப்போ ஒரு கேள்வி வரலாம். இது மாதிரி பெரிய ஸ்டார்ஸ மட்டுமே நம்பி எடுக்கப்படுற மாஸ் படங்கள் சில சமயம் கதைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம இன்னும் எவ்ளோ காலத்துக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஜெயிக்க முடியும்?
இல்ல இப்போ ஆடியன்ஸோட டேஸ்ட் மாறிட்டு வருதா, அவங்க ஸ்டார் வேல்யூவை தாண்டி நல்ல கதையையும் புதுமையான முயற்சிகளையும் அதிகமா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த அலசல்ல சந்திப்போம்.